இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான ஒரு மணத்தக்காளி வத்தல் வந்து குழம்பு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப கம்மியான இன்க்ரீடியன்ஸ் வச்சு டேஸ்டியாக பண்ணிடலாம். வெங்காயம், தக்காளி, மணத்தக்காளி வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். சாம்பார் பொடி, அதாவது நம்ம குழம்புக்கு சாம்பாருக்கு வைக்கிற பொடி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்க வடகம், புளி கரைச்சி வச்சுருக்கேன். இன்றைக்கி நல்லெண்ணெயில் தான் நம்ம இந்த குழம்பு பண்ண போகிறோம். வாங்க இப்போ இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம மணத்தக்காளி வத்தலை பொரித்து எடுத்து வச்சுக்கலாம். இன்றைக்கி நல்லெண்ணெய் தான் நான் விடுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் வந்து ஒரு மீடியமாக காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச மணத்தக்காளி வத்தலை போட்டுக்கலாம். இப்போ எண்ணெய் ஓரளவு காஞ்சதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்ச வத்தலை போட்டுக்கலாம். இதில் கருக விடாமல் நல்ல வாசனை வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொரிச்சது எல்லாமே நான் கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டேன். இப்போ அதே எண்ணெயிலே நம்ம வடகம் தாளிச்சிக்கலாம். இப்போ கட் பண்ணி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம். அது கூட தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம இதில் மஞ்சள் பொடி, மிளகா பொடி சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். நீங்கள் எவ்வளோ புளி கரைச்சிருக்கீங்களோ தகுந்த மாதிரி குழம்பு பொடி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக உங்களுக்கு காரமாக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன். எண்ணெயிலே இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் கரைச்சி வச்ச புளியை நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துடலாம். இப்போ நம்ம குழம்புல எல்லாமே சேர்த்தாச்சு. நல்லா மூடி போட்டு புளியோட பச்சை வாசனை, நம்ம போட்ட குழம்பு பொடியோட பச்சை வாசனை எல்லாம் போகணும். நல்லா ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இப்போ நம்ம குழம்பு திறந்து பார்த்துடலாம். குழம்பு நல்லா கொதித்து திக்காயிடுது. இப்போ நம்ம நல்லா வறுத்து வச்ச மணத்தக்காளி வத்தலை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ மணத்தக்காளி வத்தல் சேர்த்து நல்லா கொதிக்குது. இப்போ ஒரு சின்ன பீஸ் வெல்லம் சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலை, கொஞ்சமாக பெருங்காயம், இதெல்லாம் சேர்ந்து நல்லா ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் கொதிச்சா போதும். நம்மளோட மணத்தக்காளி வத்த குழம்பு ரெடி. இப்போ நம்ம எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கொதிச்சாச்சு. நம்ம ஊற்றின எண்ணெய் நல்லா அழகாக மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நான் கேஸை ஆஃப் பண்ணிடுறேன். நல்லா டேஸ்டியான மணத்தக்காளி வத்தல் குழம்பு ரெடி. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள். டேஸ்ட்டாகவும் இருக்கும், அதே சமயம் ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை எங்களுக்கு மறக்காமல் சொல்லுங்கள்.